நெல்லையில் காவல்துறை வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட கைதியை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி கொலை செய்த சம்பவத்தில் 9 பேரிடம் விசாரணை நடப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது பற்றிய விவரங்களோடு இருக்கும் நம்முடைய செய்தியாளர் நாகராஜனிடம் தற்போது தொலைபேசி வாயிலாக பேசலாம். நாகராஜன், மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக நேற்றைய தினம் இது நடந்திருந்தது. காவலர்கள் முகத்தில் அந்த மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு கைதியை அரிவாளால் வெட்டிவிட்டு சென்ற அந்த சம்பவம் தற்போது எந்த அளவில் அதன் விசாரணை என்பது இருக்கிறது? கண்டிப்பாக கணேஷ், இது எதிர்பாராத ஒரு சம்பவமாக தான் இந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த ஒரு வருடமாக இந்த மிகப்பெரிய கொலை சம்பவங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்திருந்தது என்பது காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட தகவல். அதற்காக பல்வேறு குற்றச்சட்டங்கள் வாயிலாக பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்று நடந்த இந்த சம்பவம் மீண்டும் காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் காவல்துறை வாகனத்தில் ஆயுதம் ஏந்திய காவலர்களிடம் வந்திருந்த கைதி, அதாவது நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட கைதி நடு ரோட்டில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது என்பதும் அந்த நேரத்தில் காவலர்கள் தாக்கப்பட்டது என்பதும் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு கேள்விகளை எழுப்பியது. அதன் தொடர்ந்து காவல்துறையினர், அதாவது சம்பந்தப்பட்ட இடத்தில் காவல்துறை மாநகர காவல்துறை ஆணையாளரும் அதே போல காவல்துறை கண்காணிப்பாளர், நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உடனடியாக ஆய்வு செய்து மேற்கொண்டு உடனடியாக அங்கிருந்து தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டை நடத்தினர். இந்த தேடுதல் வேட்டையின் ஒரு பயனாக தற்பொழுது 3 வாகனங்கள், அதாவது நெல்லை மாவட்டத்தில் இரட்டியார்பட்டியிலும் தூத்துக்குடியில் சாயர்புரம் மற்றும் தாளையத்து பகுதியில் என 3 இடங்களில் 3 வாகனங்களும் அதில் 7 அரிவாள்களும், அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அரிவாள்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. எனவே முதற்கட்டமாக இந்த கொலை சம்பவம் சம்பந்தமாக தற்பொழுது 9 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சந்தேகத்தின் பேரில் இவர்களை பிடித்து விசாரித்து வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கூடுதல் விவரங்களாக, அதாவது இவர்களை விசாரிக்கும் பொழுதுதான் இது ஏற்கனவே முன்விரோதம் காரணமாக நடைபெற்றதா என்பது குறித்த தகவல்கள் கூடுதலாக தெரிய வரும் என்பது காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே இரு கோஷ்டிகளாக நடைபெற்ற ஒரு பிரச்சனை வாயிலாக தான் தொடர்ச்சியாக இந்த கொலை சம்பவம் நடந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே முன்விரோதம் காரணமாக நேற்று அந்த கைதி அரிவாளால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்பதும், இல்லை வேறு ஏதேனும் காரணம் உண்டா என்பது குறித்தும் இந்த விசாரிக்கப்படும் நபர்களை வைத்து தெரிய வரும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாது பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை கொண்டும் அதில் பறிமுதல் எடுக்கப்பட்டுள்ள அந்த 7 அரிவாள்களை கொண்டும் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. எனவே அதில் கிடைக்கப்பட்ட கைரேகைகள் மற்றும் தற்பொழுது சந்தேகத்தின் பேரில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நபர்களின் கைரேகைகள் என அனைத்தும் தற்பொழுது சோதனை செய்யப்படுகிறது. எனவே இதற்கு அடுத்த கட்டமாக இவர்களோடு கூட இது என்னென்ன 10க்கும் மேற்பட்ட நபர்கள் நேற்று வந்ததாக தெரிவித்தார்கள். வேறு யார் வந்தார்கள், இதன் பின்னணி என்ன என்பது குறித்த முழு விவரங்கள் விரைவில் தெரிய வரும் என்று காவல்துறை தரப்பில் ஒரு நம்பிக்கையான ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ், இந்த கொலைக்கான காரணம் பற்றி ஏதாவது ஊகங்கள் இருக்கிறதா? காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க? அதாவது காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் சொல்லப்படும் பொழுது ஏற்கனவே 2 கோஷ்டிகளாக நெல்லை தூத்துக்குடியில் 2 கோஷ்டிகளாக பிரிவுபட்ட, அதாவது இருவேறு ஜாதி பிரிவினரை சேர்ந்தவர்கள் அவரவர்கள் தலைவர்கள் தலைமையில் இயங்கி வந்தார்கள். அந்த 2 குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை தான், மோதல் தான் தொடர்ச்சியாக இந்த நடந்து வருகிறது. எனவே கடந்த 2 வருடங்களாக இந்த பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தாத, பொதுமக்கள் முன்னிலையில் பெரிய அளவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் இருந்தது. ஆனால் தற்பொழுது மீண்டும் அந்த பிரச்சனை என்பது தலதூக்கியுள்ளதாக கருதுகிறார்கள். ஏனென்றால் ஒரு பிரிவினரை தாக்கும் பொழுது மீண்டும் அந்த மற்றொரு பிரிவினரை தாக்கும் ஒரு சூழல் என்பது தொடர்கதையாக நடந்து வந்தது. எனவே இந்த முறை அது தடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே இது மட்டுமல்லாது உளவுத்துறை அதிகாரிகள் தரப்பில் காவல்துறை நண்பர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படும் பொழுது விரைவிலேயே இது சம்பந்தமான நபர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதற்கான சாட்சியங்கள் நேற்று சிசிடிவி கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் கிடைக்கப்பட்டதும் இது கூடுதலாக ஒரு பலம். எனவே அந்த காட்சிகளை கொண்டு நடத்தப்படும் விசாரணையிலும் இந்த கார்கள் மற்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனவே அதன் மூலமாக வந்த நபர்கள் தற்பொழுது சந்தேகத்தின் பேரில் பிடித்துக்கப்பட்ட நபர்களை கொண்டு விசாரிக்கும் பொழுது இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்பதும் அதாவது இந்த பின்னணி, அதாவது இதற்கு முன்பாக நடந்த மோதல்களின் பின்னணியில் தான் இந்த கொலை நடந்ததா என்பது குறித்த முழு விவரங்கள் தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நேற்று கொலை செய்யப்பட்டவர் இதற்கு முன்பு கொலை செய்யப்பட்ட பசுபதி பாண்டியனின் உடன் இருந்த ஒரு நபர் ஆவார். எனவே அதன் பின்னணியில் பார்க்கும் பொழுது எதிரெதிர் கோஷ்டிகளாக செயல்பட்ட மற்றவர்கள் மூலமாக தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே விரைவில் இதற்கான முழு தகவல்களும், அதாவது கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் சாட்சியங்களை கொண்டு விசாரிக்கப்படும் அந்த சந்தேகப்பட்ட நபர்களை விசாரிப்பதை கொண்டு கூடுதலாக தகவல் வரும் என்று காவல்துறை தரப்பில் நம்பப்படுகிறது. கணேஷ்.